வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். நான் எப்போ பார்த்தாலும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், கேன்சர் நம்ம விளையாடக்கூடிய விஷயம் கிடையாது. அஜாக்கிரதையாக இருக்கிறது, அதாவது இப்போ பார்த்துக்கலாம், இப்போ பரவாயில்ல அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம், இல்லை டாக்டர் ரிசல்ட் வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், கேன்சர் தெரிஞ்சிருச்சு என்னன்னு முழுசாக தெரியல அப்புறம் வந்தோடனே பார்த்துக்கலாம், இப்படின்றது இருக்கிறது ரொம்ப ஆபத்தான விஷயம். கேன்சர் பேஷண்ட் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ சில பேர் அப்பயும் நம்ம சொல்கிறத அலட்சியமாக எடுத்துக்கிறீங்க. பட் ஆனால் கேன்சர்ன்றது நம்ம உயிர் கொள்ளும். சில பேர் தான் காப்பாற்றப்படுவாங்க, ஆனால் அது நம்ம உயிரை கொன்றும். ஸோ நம்ம அதான் சொன்னேன், எனக்கும் அந்த ஆப்ஷன், அதாவது நான் செத்துருவேன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும். பட் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன்னா அதுக்கான பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட். ஸோ இந்த வார்த்தையை ஒரு டாக்டர் வாயில், ஒன்காலஜி டாக்டர் பேசுகிறாரு, நம்ம வெளிநாட்டு டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் பாருங்கள் அவர் வாயில் என்ன வார்த்தை வருதுன்னு, எல்லாருமே பாருங்கள். இது saya tak pernah bagi tahu pasien berapa lama mereka boleh hidup. Sebab saya bukan Tuhan. Okay, apa yang saya beritahu pasien melalui statistik. Tetapi kan untuk jangka hayat pesakit, dia bukan mengikut kanser saja. Dia ஓகே, அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம டாக்டரோட வீடியோவை. ஸோ அவரோட பேர் எல்லாம் போட்டு அவர் போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கேன்சர் பேஷண்ட் கண்டிப்பாக இறப்பு தான், பட் ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது பிழைக்கிறதுக்கு, நம்ம சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்தா அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறோம், அந்த ஆப்ஷன் நம்ம பி இன்டர்நேஷ்னலில் இருக்குது. நிறையா பேர் கேன்சரில் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரு வீட்டில் 3 பேர் 4 பேர் இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறீங்க. ஏன் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கக்கூடாது? நீங்கள் நான் சொல்கிறத நம்ப வேணாம், என் பேச்சை கேட்க வேணாம். ஸோ நான் ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன்ல, அதை உங்கள் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நீ நினச்சிக்கோங்க, உங்கள் கூட பிறந்தவளவோ யாராவது நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக இது அவங்க நல்லதுக்கு சொல்கிறாங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுங்க. அந்த முடிவை இன்றைக்கி எடுங்க, ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா பேஷண்ட் என்கிட்ட ரொம்ப மோசமான பேஷண்ட், ரொம்ப மோசமாக அந்த கழுத்தெல்லாம் கட்டி அந்த கேன்சர் கட்டி நாக்கு அவங்களுக்கு வெளியே வந்திருக்கு. இப்போ அவங்களால தண்ணி குடிக்க, அந்த பேஷண்ட்டை கூட நான் எழுந்திரிச்சு நடக்க வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறேன், பழம் சாப்பிட்றாங்க, நார்மலுக்கு வராங்க. ரத்த வந்தி எடுத்தவங்க இப்போ ரத்த வந்தி எடுக்கிறதுல இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் நிறையா மாதிரி குணம் அடித்து கொண்டு வரேன். ஏன் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. நான் பொய் சொல்ல, உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி நான் அழுந்தப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் இருக்கேன், நான் சொல்லித்தரேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள், என் புலனம் நான் முன்னைக்கு மென்ஷன் பண்ணுறேன். எனக்கு புலனம் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு புண்ணியமாக போட்டோம். நம்ம யாருக்கும் நம்மளால் காசு கொடுத்து உதவி செய்ய முடியாது. பட் இது ஒரு புண்ணியம், ஒரு உயிரை காப்பாற்றப்படுறதுக்கு இது ஒரு புண்ணியம் நீங்கள் செய்கிறது. இதை நிறையா பேருக்கு செய்யுங்க. நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.